எந்த மாநிலத்திலும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்று கொள்கை தெளிவாக குறிப்பிடுகிறது. பள்ளிகளில் தாய்மொழி அல்லது மாநில மொழி வழி கல்வியை பின்பற்ற வேண்டும் என்கிறது. மாநிலங்களே தங்களது தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப சில திட்டங்களை வடிவமைத்து கொள்ள முழு சுதந்திரம் நெகிழ்வு தன்மையும் இந்த கொள்கையில் உள்ளது. மும்மொழி கொள்கை என்பது இரு இந்திய மொழிகளுடன் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்க வாய்ப்பு அளிப்பதாகும். இதில் எந்த 3 மொழிகளை கற்பிக்க வேண்டும் என்பதை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம். நம் மாநிலத்திலேயே தனியார் சிபிஎஸ்இ உட்பட பிற பாடத்திட்டங்களில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மும்மொழி திட்டத்தில்தான் கல்வி பயில்கின்றனர். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே இந்த வாய்ப்பை நாம் ஏன் மறுக்க வேண்டும் என்றும் பாலகுருசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதலாக ஒரு மொழியை கற்பதால் நம் மாணவர்கள் எதை இழக்கின்றனர்? அல்லது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியை கற்க திறன் இல்லை என்று மாநில அரசு முடிவு செய்து விட்டதா? வேலைக்கும் வர்த்தகத்திற்கும் நாட்டின் பிற பகுதிகளில் குடியேறுவதும் சென்று வருவதும் சகஜமாகிவிட்ட காலம் இது. இக்காலத்தில் வெறும் ஆங்கிலம் மட்டும் கூடுதல் மொழியாக மேல் மாவட்டங்களில் அலுவல் வேலை செய்பவர்களுக்கு போதுமானதாக இருக்கலாம். பல மொழிகளும் கலாச்சாரங்களும் நிறைந்த நம் நாட்டை புரிந்து கொள்ள 3வது மொழி எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இது உண்மையே அல்ல. மாணவர்களின் கற்றல் திறனை மதிப்பிடுவதற்காக சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடங்களே அந்த தேர்வுகளை நடத்த வேண்டுமே இன்றி மேல் வகுப்பு மாணவர்கள் செல்வதை தடுப்பதற்காக அல்ல. தேர்வு முறைகளை மாநிலங்களே தங்கள் சூழலுக்கு ஏற்ப அமைத்து கொள்ளலாம். தற்போது உள்ளதை போல 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொது தேர்வு நடத்தப்படும். தொழிற்கல்வி முறைக்கு 70 ஆண்டுகளுக்கு முன் ஈவேரா விமர்சித்த குலக்கல்வி முறைக்கும் இடையிலான வேறுபாட்டை கற்றறிந்த அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ளாதது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்து உள்ளார். ஒரு தொழில் திறனோடு பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவருக்கு சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் இளைஞர்களின் ஆற்றலையும் படைப்பு திறனையும் முழுமையாக வெளிக்கொணர செய்யக்கூடியது தொழிற்கல்வி. இந்தியாவில் தொழிற்கல்வி பெறும் இளைஞர்கள் 10% மட்டுமே. ஆனால் கொரியாவில் 90% பேரும், ஜப்பானில் 80% பேரும், ஜெர்மனியில் 75% பேரும், பிரிட்டனில் 68% பேரும் தொழிற்கல்வி பெறுகின்றனர் என்பதை பாலகுருசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் கல்வி பொது பட்டியலில் உள்ளது. அதில் தேசத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக கல்வியில் தேவையான மாற்றங்களையும் கொள்கைகளையும் கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை உள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 676 மாவட்டங்களில் 6600 வட்டாரங்களில் 2,50,000 கிராம ஊராட்சிகளில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான கருத்தரங்குகள், கூட்டங்கள் 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட பிறகே இறுதி வடிவம் பெற்றுள்ளது. இறுதி வடிவம் பெற்ற கொள்கை திட்டத்தில் பெரும்பாலான மாநிலங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப கூறியுள்ள யோசனைகளை ஏற்கப்பட்டுள்ளன. இவ்வளவு நடைமுறைகளை மேற்கொண்டுள்ள போது கூட்டாட்சி தத்துவம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை பரந்துபட்ட அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதல் கொண்ட ஒரு கொள்கை ஆவணம். அதை அப்படியே ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மாநிலங்கள் தங்களது பிரதேசங்களின் தேவைகள் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றி செயல்படுத்தலாம். இந்த கொள்கை தனி நபர்கள் தங்களது கல்வி இலக்கை அடைய சமமான வாய்ப்பு கிடைக்க வழி செய்கிறது. பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் அனைவரும் எளிதாக அணுகி சமமாக சேருவதற்கு பல்வேறு முன்முயற்சிகளை கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது. பாலின சமத்துவ நிதி, தேசிய உதவி தொகைக்கான இணைய வாசல், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான சிறப்பு கல்வி மண்டலங்களை அமைத்தல் ஆகிய பரிந்துரைகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. தேசிய கல்விக் கொள்கை மூலம் மேட்டுக்குடியினரும் வசதியானவர்களும் மட்டுமே பயனடைவர் என்று ஒரு தலைவர் கூறுகிறார். கற்றறிந்த ஒருவரிடம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து வருவது துரதிர்ஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கையில் இடஒதுக்கீடு பற்றிய பகிரங்கமான குறிப்பு எதுவும்
இல்லை. ஆனால் இடஒதுக்கீட்டை நிராகரிக்கும் குறிப்பு எதுவும் இல்லை. ஏனெனில் இடஒதுக்கீட்டு தனி சட்டத்தின் கீழ் வருகிறது. தற்போதைய இடஒதுக்கீட்டு முறை நீடிக்கும் என்ற அனுமானத்தில் கொள்கை வகுக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக கேள்வி எழுந்தபோது தற்போதைய இடஒதுக்கீட்டு கொள்கை எந்த காரணத்திற்காகவும் நீர்த்து போகாது என்று மத்திய கல்வி அமைச்சர் உறுதி அளித்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கவும் கல்வியை வணிகமயமாக்கவும் இக்கல்விக் கொள்கை ஊக்கமளிக்கிறது. இப்போதே ஏராளமான கல்வி நிறுவனங்கள் கல்வி நிர்வாகம் ஆகியவற்றில் தன்னாட்சி அதிகாரம் பெற்று இயங்குகின்றன. தன்னாட்சி அதிகாரம் பெறுவது மட்டுமே வணிகமயமாக்கலுக்கு வழிவகுத்து விடாது. முறையான கட்டுப்பாடுகள் இல்லாததுதான் வணிகமயத்திற்கு முக்கிய காரணம். அவற்றை புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது. நம் கல்வி நிறுவனங்களில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் சிறப்பு பெறுவதற்கும் மிகவும் இன்றியமையாத தேவைகளில் தன்னாட்சி ஒன்றாகும். புதிய பாடத்திட்டங்களை வடிவமைப்பது, சிறந்த படிப்புகளை அறிமுகம் செய்வது, ஆசிரியர்களை நியமிப்பது, மதிப்பீட்டு முறைகள் வகுத்து கொள்வது, கல்வி கூட்டு செயல்பாடுகளை மேற்கொள்வது போன்றவற்றுக்கு தன்னாட்சி வகை செய்கிறது. இந்த கொள்கை அதிக அளவில் தனியார் நிறுவனங்கள் அமைய ஊக்கமளிக்கிறது. கல்வித்துறையில் தனியாரின் பங்களிப்பு என்பது நம் நாட்டிற்கு புதியதல்ல. 80% மேலான கல்லூரிகளும் 40% மேலான பள்ளிகளும் தனியார் நிர்வாகங்களால் நடத்தப்படுபவை. இந்த கல்விக் கொள்கை 2030ஆம் ஆண்டுக்குள் பள்ளிகளில் சேருவதை 100% உயர்த்துவதற்கும் உயர்கல்வியில் 2035ஆம் ஆண்டுக்குள் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தை 50% உயர்த்துவதற்கும் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது தற்போதைய மாணவர் சேர்க்கையை விட 2 மடங்காகும். தனியார் நிறுவனங்களின் தீவிர பங்களிப்பு இல்லாமல் இந்த இலக்கை அடைவது நடைமுறை சாத்தியமில்லாதது. எனவே கல்வியில் முதலீடு செய்வதற்கு தனியார் பெரு நிறுவனங்களை தூண்டும் விதத்தில் தேவையான கொள்கை வழிகாட்டுதல்களும் சலுகைகளும் மிகவும் முக்கியமானவை. அப்படி செயல்படுத்த இயலாத திட்டங்கள் எதுவும் கூறப்படவில்லை. கூட்டாட்சி அமைப்பில் கல்விக் கொள்கையின் லட்சியங்களை அனைத்து மாநிலங்களிலும் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு முயற்சியால் தான் எட்ட முடியும். மாறிவரும் சூழலை எதிர்கொண்டு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போட்டி போட நம் மாணவர்களை தயார் செய்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை அவசர தேவை. அரசியல் லாபத்திற்காக திரிப்பு வாதங்களை முன்வைத்து இளைஞர்களின் எதிர்காலத்தில் விளையாடாமல் தேசிய கல்விக் கொள்கை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். காலம் தாழ்த்தினால் தமிழகத்தில் உயர்கல்விக்கு பல்வேறு சிக்கல்கள் நேரிடும் என்று தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது போல் தேசிய கல்விக் கொள்கை நஞ்சல்ல நன்மருந்து என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலகுருசாமி தெரிவித்து உள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.